கடைசியா ஈஷா போயிட்டு அங்க பங்கேற்று சிவராத்திரியில திரு வேலுமணி, திரு எல்முருகன் போன்றவர்களுக்கு அருகில்லாம் இருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த். திடீரென்று திமுக பக்கமே திரும்பி இருக்காங்க. என்ன நடந்திருக்குது திமுக தேமுதிக கூட்டணியில? தேமுதிகவிற்கு அதன் வலிமையை அதிகமாக மதிப்பிட்டு 2 கட்சிகளும் போட்டி போட்டு அழைப்பு விடுத்தது என்பதே எனக்கு ஆச்சரியம் அளித்தது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு ஒரு ராஜ்யசபா சீட் தருகிறோம் என்று 2 கட்சிகளுமே கூற வேண்டிய அவசியம் என்ன? அதிமுகவாது சென்ற முறை வாக்களித்தது, எழுத்துப்பூர்வமாக வாக்களித்தது. ஆகவே அதை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் திமுக இப்போது தரப்போவதாக ஒரு பேச்சடிபடுகிறது, தருமா என்று தெரியவில்லை. இதெல்லாம் பல பேரங்கள் அடங்கிய விஷயம்தான் அந்த டீல் என்பது. ஆனால் என்னுடைய அடிப்படை கேள்வி, தேமுதிகவின் பலம் என்ன? தேமுதிகவின் பலம் என்பது விஜயகாந்த் என்கிற நல்ல மனிதரின் இமேஜ், முகம் மட்டுமே. வேறு எந்த பலமும் கீழ்மட்டத்தில் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் 5000 முதல் அதிகபட்சம் 30,000-40,000 வரை சில தொகுதிகளில் ஓட்டு இருக்கிறது. தேமுதிகவுக்கு அப்படி இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? நான் எதற்காக இந்த ஒப்பீட்டை சொல்லுகிறேன் என்றால், அடுத்த ஒப்பீட்டுக்கு வருகிறேன். இல்லை, 2 பேருமே முயற்சி பண்ணதையும் சொல்லணும்ல. இல்லை, நான் சொல்லுகிறேன், தேமுதிகவுக்கு அதன் வாக்கு சதவீதம் என்பது 1% தான். இல்லை சார், 2 பேருமே முயற்சி பண்ணியிருக்காங்க. திமுக மட்டும் இல்லை, பிஜேபி, ஏடிஎம்கே. நான் என்ன சொல்றேன், இப்போ நான் முதல்ல தொடக்க வார்த்தையை நீங்க கவனிக்கலையா? 2 கழகங்களும் தேமுதிகவிற்கு அதன் வலிமை என்னவோ அதைவிட கூடுதலாக அதை மிகைப்படுத்தி அதை மதிப்பிடுகிறார்கள். ஆனால் போன வாரம் வரைக்கும் திரு ரமேஷ் இந்த கருத்தை பேசுனீங்களான்னு நான் 2 தினங்களுக்கு முன் அளித்த நேர்காணலிலும் கூறியிருக்கிறேன். இன்னும் சற்று விரிவாக நேற்றைய தினமும் இன்றைய தினமும் கூறிக்கொண்டிருக்கிறேன். நேற்றைய தினம் சன் தொலைக்காட்சியிலும் பேசினேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு தருவது ஒர்த்தா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி முறைத்துக் கொள்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஹைப்பத்தட்டிக்கலா 2 கட்சியில எது ப்ரெஃபரபிள் எதுன்னா விசிகே தான், நாட் டிஎம்டிகே. கேம்பெயின் வைஸ், கேடர் வைஸ், ஓட் பேங்க் வைஸ் தேமுதிகவை நீங்கள் கூடுதலாக மதிப்பிடுகிறீர்கள். நீங்கள் என்றால் இந்த கட்சிகள் தேமுதிகவுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? அதை போட்டு எப்படியாவது இழுத்துக்கணும்னு 2 பேரும் முயற்சி பண்ணாங்க.